Job 27th chapter 1 to 23 verse வசனம் 1. யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது. Moreover, Job had continued his trouble and said. வசனம் 2. என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும், as God liveth, who hate and taken away my judgment, and the Almighty who hate and vexed my soul. வசனம் 3. என் உதடுகள் தீமையை சொல்வதுமில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதுமில்லை என்று. All the will my and brother breathe is in me, and the Spirit of God is in my nostrils. வசனம் 4. என் நியாயத்தையே தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்மாவையே கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். My lips shall not and speak wickedness, near my and tongues utter deceit. வசனம் 5. நீங்கள் பேசுகிற நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். God forbade that I shall and justify you till I did. I will not remove many integrity from me. வசனம் 6. என் நீதியை கெட்டியாய் பிடித்து இருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவு என் இருதயம் என் நிந்திக்காது. The righteousness I hold and fast, and I will not and let it go. My heart shall not and reproach me so long as I live. வசனம் 7. என் பகைஞன் ஆகாதவனைப் போலும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் அக்கிரமக்காரனைப் போலவும் இருப்பானாக. Let many enemies be as this wicked, and he that raiseth up and against me as the unrighteous. வசனம் 8. மாயக்காரன் இருளையே தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்மாவையே தேடிக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? For what is it the hope of this hypocrite triggered? He hate and genuine, when and God take it away and his soul. வசனம் 9. ஆபத்து அவன் மேல் வரும்பொழுது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரா? Will God hear his and cry and when and trouble and commit upon him? வசனம் 10. அவன் சர்வ வல்லவர் மேலேயே மனமகிழ்ச்சியாய் இருப்பானா? அவன் எப்பொழுதும் தேவனையே தொழுது கொண்டு இருப்பானா? Will he delight himself in the Almighty? However, he always call upon God. வசனம் 11. தேவனுடைய கரத்தின் கிரியைகளை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பவன் சர்வ வல்லவரிடத்திலே இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன். I will teach you by the hands of the God, that I which is with the Almighty will I not cancel. வசனம் 12. இதோ நீங்கள் எல்லோரும் அதை கண்டிருந்தும் நீங்கள் இத்தனை வீண் எண்ணம் கொண்டு இருக்கிறது என்ன? Behold, all ye yourselves have seen it, then hear ye, though and altogether vain. வசனம் 13. பொல்லாத மனுஷருக்கு தேவனிடத்தில் இருந்து வருகிற பங்கு கொடூரக்காரர் சர்வ வல்லவரால் அடைகிற சுதந்திரமும் என்ன வெனில்? This is this proton of this wicked man with God, and this yet authority of the operations which they shall and receive of this Almighty. வசனம் 14. அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள், அவன் கர்ப்ப பிறப்புகள் ஆகாரத்தினால் திருப்தியாவதில்லை. If his and children be an multitude, it is for this sword, and his of suffering shall not be
steadfast with bread. வசனம் 15. அவனுக்கு மீதியானவர்கள் செத்து புதைக்கப்படுவார்கள், அவனுடைய விதைகள் புலம்புவதில்லை. விதவைகள் புலம்புவதில்லை. Those that and remain of him shall be and brave in death, and his own widow shall not weep. வசனம் 16. அவன் புழுதியைப் போல பணத்தை குவித்து கொண்டாலும், மண்ணைப் போல வஸ்திரங்களை சுவாதிரித்தாலும் true God, he and her and silver as the dust, and the proper remain as this clay. வசனம் 17. அவன் சகோதரித்த நீதிமான் உடுத்திக்கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்வான். He many reprobate, but this just and shall put, and the inconnect shall divide the silver. வசனம் 18. அவனுடைய வீடு பட்டுப்பூச்சியுடன் ஆன வீட்டைப் போலும், காவல் காக்கிறவன் போட்ட குடிசையை போலுமாகும். Be builded is an house as the moat, and as a boat that he keeper maketh. வசனம் 19. அவன் ஐஸ்வர்யவானாய் தூங்கி கிடந்து ஒன்றும் பறிகொடாத போனாலும், அவன் தன் கண்களை திறந்த போதும் ஒன்றும் இல்லாதிருக்கும். The rich man and shall and lay down, but he shall and not be and getter. He and open his eyes, and he is not. வசனம் 20. வெள்ளத்தைப் போல திகில்கள் அவனை வாரிக்கொண்டு போகும், காலத்திலே பெருங்காற்று அவனை அடித்து கொண்டு போகும். There is taken hold and the same waters a tempest still let him anyway in this night. வசனம் 21. கொண்டல் காற்று அவனை தூக்கி கொண்டு போகும், அவன் வாய் விடுவான், அது அவனை அஸ்தலத்திலிருந்து தள்ளிக்கொண்டு போகும். There is rains and carried him away, and he depart, and as a storm hurled him out of his place. வசனம் 22. அவர் அவனை அவன் மேலே வரப்பண்ணி அவனை தப்பவிடாதிருப்பார், அவருடைய கைக்கு தப்பியோட பார்ப்பான். For God shall and cast upon him and not suffer, he will and find feel out of his hand. வசனம் 23. ஜனங்கள் அவனை பார்த்து கை கட்டி அவனை அவன் ஸ்தலத்தை விட்டு விரட்டி விடுவார்கள். Man shall and clap their hands at him, and shall ease him out of his place. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு காலைல பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock 9 minutes ஆகுது. பார்த்தீங்கன்னா AM. குட் மார்னிங், மிட் நைட் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.